வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன் பார்த்துருப்போம். தமிழ்நாடு பொருளாதாரம். ஓகேவா, தமிழ்நாடு பொருளாதாரம் சொல்லிட்டு 11th லெசன் வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு லெசன்ல இருந்து மட்டும் 50 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, அந்த ஒரு லெசன்ல இருந்து மட்டும் டிஎன்பிசில ஒரு 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு லெசன் மட்டும் தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் சொல்லப்படக்கூடிய எக்கனாமிக்ஸ் 11th லெசன்ல 50 ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 50 கொஸ்டின் நான் எடுத்து வந்திருக்கேன். அதை ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டே போவோம். அந்த லெசன் படிச்சா மட்டும் தான் இந்த ப்ரீவியஸ் அனாலிசிஸ் புரியும், இல்லைன்னா புரியாது. அந்த லெசன் படிக்காதான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். அந்த லெசனை படிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து பாருங்க, இல்லைன்னா புரியாது. ஓகேவா, நமக்கு யூனிட் 5ல 20 கொஸ்டின் கேட்குறான். கரெக்டா, நமக்கு யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் பிளஸ், அதாவது யூனிட் 5ல வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, மொத்தம் நமக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. 20 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் கண்டிப்பா புக்ல இருக்க கொஸ்டின் கண்டென்ட் தான் வரப்போகுது. இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஓல்டு டேட்டாவா இருக்கே, கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ நான் உங்களுக்கு அந்த 50 கொஸ்டின் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் புக்ல இருக்க கொஸ்டின் எப்படி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் தான். இப்போ 20 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் சேர்த்திருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் சேர்னா 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி 2011 சென்சஸ்க்கு அப்புறம் நமக்கு சென்சஸே எடுக்கல. ஓகே, அப்புறம் டிஎன்பிசி எப்படி புதுசான டேட்டா கொடுக்க முடியும்? சென்சஸ் கவர்மெண்ட்டே எடுக்கல, அப்புறம் எப்படி கேட்க முடியும்? ஸோ இந்த லெசன்ல ஓல்டு டேட்டா ஒரு சிலது இருக்கும், ஆனா அதை தான் அப்படியே கேட்கறாங்க. 2011 சென்சஸ் டேட்டா அப்படியே தான் கேட்கறாங்க. புதுசா பார்க்க வேண்டிய ஒண்ணு இல்லைங்க. நிதி ஆயோக் படிக்கணும். நிதி ஆயோக் வந்து நமக்கு என்ன ஜிடிபி கொடுக்க போறாங்க, தமிழ்நாடு பட்ஜெட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட், அவ்வளோ தானே படிக்க போறீங்க. வேற என்ன புது டேட்டா பார்க்க போறீங்க? எத்தனை நிதி ஒழுக்கிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து போயிருக்கு, ஜிடிபி எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கும், ஹெச்டி இண்டெக்ஸ் எவ்வளோ, மகிழ்ச்சி குறியீடு எவ்வளோ இருக்கு, இவ்வளவுதான் படிக்க போறீங்க. புதுசா இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸா போகணும். மித்த எல்லாமே புக்ல இது பார்த்தாலே போதும். ஓகே, புக்ல இருக்க கண்டென்ட் அப்படியே பார்த்தாலே போதும். அப்படியே நான் சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்ணா வீடியோ போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. கீழ்கண்டனில் எது தவறானது? இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்கறேன்னா தவறா கரெக்டா சொல்லிட்டு மார்க் பண்ணிருங்க. எது தவறானது கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயில் இது கரெக்ட். ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடா, இது தப்பாச்சு. இரும்பு நகரம் எஃகு தானே, அது எஃகு நகரம் தான் சேலம்னு சொல்லுவாங்க. எஃகுனாலே இரும்பு தானே. ஸோ அப்போ இது கரெக்டா இருக்கு. பம்பு சிட்டினா கோயம்புத்தூர். நான் சொல்லியிருப்பேன் இது. ஓகே, இந்த என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னாலே இது சொல்லிடலாம். ஸோ அப்போ இது எது தப்பானது? ஆப்ஷன் பி, ஈரோடு வந்து ஜவுளி உற்பத்தி நகரம் கொடுத்துருக்காங்க. இதான் தப்பு. ஓகே, ஈரோடு வந்து நம்ம மஞ்சள் நகரம் சொல்லலாம். ஓகே, ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி வந்து ஈரோடு கிடையாது. இதான் தப்பு. இதான் தப்பா வந்து இருக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா, நான் அப்படியே புக்ல இருக்குது அப்படியே தாங்க வந்திருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. மேட்ச் ஃபாலோ கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அப்படியே ஈஸியாக சொல்லிடலாம். அதாவது கஞ்சமலை, நான் சொல்லியிருக்கேன். கஞ்சமலை தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம், குறைவான பாலின விகிதம், தோல் பொருள் ஏற்றுமதியில முதன்மை இருக்குது. இது பாருங்களா, தோல் பொருள் ஏற்றுமதியில முதன்மை இருக்குது யாரு? வேலூர். இது 1 வச்சு அடிச்சிடலாம். அப்போ 4th 1க்கு 1 வரணும். ஆப்ஷன் பாருங்க, 4வதுக்கு 1 வர ஒரே ஆப்ஷன் இங்க மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டின்கான சரியான அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். இருந்தாலும் சொல்லிடுறேன் பாருங்க. கஞ்சமலையில நமக்கு என்னது? சேலம். கஞ்சமலையில நமக்கு சேலம் வந்துற போது. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர் வந்துற போது. குறைவான பாலினம் வந்து நமக்கு தர்மபுரி. ஓகேவா, புரியுதாங்க? நல்லா பார்த்துக்கோங்க டக்குன்னு. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்னது? கரூர். குறைவான பாலினம் வந்து தர்மபுரி. ஏற்றுமதியில் வந்து வேலூர். இரும்பு வந்து நமக்கு, அதாவது கஞ்சமலை இரும்பு வந்து நமக்கு சேலம். சேலம் தானே எஃகு தலைநகரம் சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்களேன். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதார முக்கிய பங்குகளை அளிக்கிறது. மோஸ்ட்லி கூற்று காரணம் கேட்டாலே போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட்னு இருக்கும். ஏஆர் விளக்குகிறது தான் இருக்கும். 90% அப்படிதான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் மட்டும் தான் மாறும். இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாலே இதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதாவது கூற்று ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி, ஆர் ஏ விளக்குகிறது. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். 90% இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து டிஎன்பிசி எடுப்பாங்க. நீங்க கண்ண முன்னாடி அடிச்சிடலாம். ஸோ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு வந்து தமிழ்நாட்டோட ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆசியாவின் டெட்ராய்டு. இது நானே சொல்லியிருக்கேன். நானே சொன்னா இல்லையா லெசன் நடத்துறப்ப இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்ட்டு கேட்டுருக்காங்க பாருங்க. ஆசியா டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? ஏன் அதை வந்து அழைக்கிறாங்க? ஏன்னா மோட்டார் வாகன தொழில் வந்து அவங்க தான் வந்து பெரிய லெவல்ல இருக்காங்க. ஓகேவா, மோட்டார் வாகன தொழில் வந்து அவங்க தான் வந்து சிறந்த விளக்கத்தினால இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றதுக்கு மோட்டார் வாகனம் டியூ டு தி பிரசன்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி.
இதனாலதான் வந்து ஏன் சொல்றாங்க சென்னையை ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இது பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? கீழ்கண்ட கூட்டில் எது தவறானதுன்னு கேக்குறாங்க, எது தப்புன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எது ஃபால்ஸான டேட்டான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது நமக்கு ஃபால்ஸான டேட்டா? சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம். கரெக்டா? இதை நான் சொல்லியிருப்பேன். ஓகே, லெசன் நடத்தும் போதே சொன்னேன். அப்படியே பாருங்க, லெசன்ல என்ன இருக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்கேன். இது இந்த சென்டென்ஸ் இருக்கா? தமிழகத்தின் 7 வேளாண் காலநிலை இருக்கு. இதை நான் ரவுண்ட் பண்ணி 7 போட்டிருப்பேன். நீங்க வீடியோ பார்க்கணும்னு போய் பாருங்க, 7ன்னு போட்டிருப்பேன். இதுவுமே கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் கரூரில் உள்ளது. மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் கரூரில் உள்ளது. ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் பெற்றுள்ளது. எது நமக்கு தப்பு? ரப்பர் எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்டே கிடையாது. ரப்பர் நம்ம ஃபர்ஸ்டா கிடையவே கிடையாது. இது தப்பு. நம்ம கரூர்ல தான் என்ன இருக்கு? டிஎன்பிஎல் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதான் என் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் கரூர்ல தான் டிஎன்பிஎல் இருக்கு. அப்ப இது மூணுமே கரெக்ட். எதுதான் தப்பு? ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது, அது தப்பு. அது எத்தனாவது பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கருத்தில் கொள்க, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்களை தயாரிக்கிறதுன்னு சொல்றாங்க. காரணம், தமிழ்நாட்டில் இந்திய அளவில் வாகனம் மற்றும் உதிரி பாகங்களில் 28%, லாரிக்கான உற்பத்தியில் 19%, பணியினர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 90% ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கும். இதுக்கும் செக் பண்ணிட்டு இங்கிலீஷ் கொஸ்டின்ல பாத்துறேன். ஏன்னா அதெல்லாம் ஆன்சர் இருக்கும். என்ன போட்டிருக்காங்க? நான் சொன்னா இல்லையா எனக்கு தெரியவே தெரியல. இப்ப உண்மையாவே அந்த கொஸ்டினுக்கு இந்த பர்சன்டேஜ் எனக்கு கரெக்டா தெரியவே இல்லை. இந்த 28%, இந்த 19% உண்மையாவே எனக்கு தெரியும். இது தெரியும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் எனக்கு உண்மையாவே தெரியல. நான் என்ன சொன்னேன்? 90% ஏ அண்ட் ஆர் கரெக்டா தான் இருக்கும்னு சொன்னா பாருங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அதான சொல்லியிருக்காங்க, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இது தெரியாத கொஸ்டின் எப்படி ஆன்சர் அடிக்குது இதுல இருந்து கத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 90% தான் ஆன்சர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அப்ப என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு ஹேஸ் 20% ஷேர் இன் ஆட்டோமொபைல்ஸ், 90% இன் காம்போனன்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இந்த ட்ரக் செக்மெண்ட், அண்ட் 80% பேசஞ்சர்ஸ் கார்ஸ் அண்ட் டூ வீலர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. 28, 19, 18. ஓகேவா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா சொல்றாங்க? தமிழ்நாட்டின் இரும்பு தாதுக்கள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க. இரும்பு தாது எங்க இருக்கு? நமக்கு சேலம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எல்கேஜி கொஸ்டின். இதெல்லாம் எல்கேஜி கொஸ்டின். எஃகு நகரம் சொல்றோமா இல்லையா? எஃகுனா இரும்பு வந்து உருக்கிறது. சேலம் தானே இருக்கு. அப்ப சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சேலத்தினால எஃகு தான். எஃகுனா இரும்பு வந்து உருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? தேசிய அளவில் தமிழகத்தின் உற்பத்தி திறனை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஸோ என்ன வந்துட்டு போகுது நமக்கு? அப்ப மொத்த தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், நெல், கரும்பு, திடமான தானியங்கள். நம்ம நெல் எத்தனாவது இருக்கோம்? செகண்ட்ல இருக்கும். நெல்லுல நம்ம செகண்ட்ல இருக்கும். அப்ப சிக்கு வந்து 2 எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. சிக்கு வந்து 2 எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்ப மொத்த தானியங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு 5ன்னு கொடுத்துருக்காங்க. 8 சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இங்கிலீஷ் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. பாத்தீங்களா? நான் 1 தான் கரெக்ட் பண்ணா அதே வந்துருச்சு. நம்ம அரிசியில வந்து 2 புக்ல படிச்சிருப்போம். கரெக்டா? நெல்லுனா நானே சாப்பிட்டு இருக்கோம். 2னா 2 எழுத்து, அப்ப 2ஆ தான் இருக்குன்னு சொன்னா அதேதான். அப்படிதான் ஒரே ஆப்ஷன்லயே முடிஞ்சிச்சு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரு. அப்ப நெல்லுனா செகண்ட் தெரிஞ்சிச்சு. அப்ப அப்படியே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 5. அப்போ மொத்த தானியங்களை நம்ம 8th பிளேஸ்ல இருக்கோம். மொத்த தானியங்கள்ல 8th பிளேஸ்ல இருக்கும். எண்ணெய் வித்து ஆப்ஷன் பிக்கு வந்து 1. எண்ணெய் வித்துல ஃபர்ஸ்ட்ல இருக்குங்க. ஓகே, மொத்த தானியத்துல 8, எண்ணெய் வித்துல ஃபர்ஸ்ட், நெல்லுல செகண்ட், கரும்புல எத்தனை இருக்கும்? 3ன்னு சொல்றாங்க. கரும்புல 3வது இருக்கும். அப்ப மிச்சம் இருக்கிறது 4 தான். திடமான தானியங்கள் வந்து 4th. அப்ப ஈக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப மொத்த தானியங்கள் 8, எண்ணெய் வித்துக்கள்ல ஃபர்ஸ்ட், நெல்லுல செகண்ட், கரும்புல 3rd, திடமால வந்து 4th. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதான் அது இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது நம்மளையே சொல்லிடலாம். செயில் எங்க இருக்கு? சேலத்து தானே செயில் இருக்கு. சேலம்ல செயில்னா அப்ப என்ன இருந்துச்சு? சிக்கு வந்து 2 இருக்கணும். சிக்கு வந்து 2 இருக்கு. ஒரே ஆப்ஷன் இது 1 தான்.
சிக்கு வந்து 2 இருக்கு, ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்ப திருச்சியில் நமக்கு என்ன இருக்கும்? திருச்சியில் நமக்கு என்ன இருக்கு பாருங்க. திருச்சியில் நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3. திருச்சிக்கு வந்து நமக்கு BHEL வந்து இருக்கு. திருச்சியில BHEL வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? திருச்சியில BHEL இருக்குன்னு சொல்றாங்க. திருச்சியில BHEL இருக்கு. அடுத்தது செகண்ட் ஒன்று வந்து 4th கரூர்ல வந்து நமக்கு மாவரைத்தல் இயந்திரம். கரூர்ல வந்து நமக்கு மாவரைத்த இயந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? பிக்கு வந்து 4th. சாரி கரூர் நமக்கு TNPL இருக்கு. சாரிங்க கரூர்ல நமக்கு TNPL இருக்கு. என்னடா இது? அதான் பாக்குறேன். கரூர்ல நமக்கு TNPL இருக்கு. திருச்சி நமக்கு BHEL வந்து இருக்கு. சேலம்ல நமக்கு செயில் இருக்கு. சேலம்ல தான் நமக்கு செயில் இருக்குன்னு பார்த்தோம். கோயம்புத்தூர்ல தான் மாவரைக்கும் மிஷின் இருக்கும். கோயம்புத்தூர்ல தான் அது வந்து GI டேக் கூட கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அடுத்து தூத்துக்குடியில் நமக்கு ரசாயனம் இருக்கும், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். சென்னைக்கு அடுத்தபடியா தூத்துக்குடி தான் இருக்கும். சென்னை தான் கெமிக்கல் தயாரிக்கிறதுல ஃபர்ஸ்ட், அடுத்துதான் தூத்துக்குடி. ஓகேவாங்க? புரிஞ்சுச்சா பாருங்க. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ திருச்சினா BHEL, கரூர்னா TNPL, சேலம்னா செயில், கோயம்புத்தூர்னா மாவரைக்கிற மிஷின். அப்ப 4th ஒன்று 5th கரெக்டா. அது மாதிரி தூத்துக்குடி ஃபர்ஸ்ட். தூத்துக்குடினா நமக்கு ரசாயனம், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் இங்கிலீஷ்ல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதோட நகரங்கள் வந்து அதோட புகழ்பெற்றவன்னு சொல்றாங்க. டக்குன்னு பண்ணலாமா? ஸோ இங்க திருப்பூர் இருக்கு. திருப்பூர்னா நமக்கு என்ன வந்துட்டு போகுது? திருப்பூர்னா நமக்கு பின்னலாடை நகரம். கரூர்னா வந்து வீட்டு ஜவுளி. ஈரோடு நமக்கு என்ன வந்துட்டு போகுது? ஈரோடுனா துணி சந்தை வருமா? அதுக்கு முன்னாடி சென்னை பாருங்க. சென்னையத்துல சர்வதேச தோல் கண்காட்சி தமிழகத்தின் நுழைவாயில். தூத்துக்குடி தான் நமக்கு தமிழகத்தின் நுழைவாயில். சென்னை தான் சர்வதேச தோல். வருஷம் வந்து சர்வதேச அந்த தோல் கண்காட்சி எக்ஸிபிஷன் சொன்னா சென்னை கொடுத்துருக்காங்க. அப்ப ஈரோடுனா துணி சந்தை. புரிஞ்சிச்சாங்க? ஸோ டக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திருப்பூர்னா நமக்கு பின்னலாடை நகரம். கரூர்னா வந்து வீட்டு ஜவுளி. ஈரோடுனா துணி சந்தை. சென்னைனா நமக்கு தோல் கண்காட்சி. தூத்துக்குடினா நமக்கு தமிழகத்தின் நுழைவாயில். முடிஞ்சா அவ்வளவுதாங்க. அப்படியே ஒவ்வொரு நகரத்தை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. அதான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன வந்துட்டு போகுது? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4. அதான் 4 5 1 3 2 கரெக்டா இருக்கு. ஓகேவா? பக்காவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதான் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணையை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா? இணையை காண்க. எத்தனை இணை வந்து சரியா பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சென்னை மட்டும் தான் வாகன உதிரி பாகங்கள் சென்னை வந்துற போது. ஈரோட்ல நீங்க பட்டாசு வந்தாங்க. ஈரோட்ல சிவகாசி தான் பட்டாசு, இது வரவே வராது. கோழி பண்ணினா நமக்கு நாமக்கல் வரணும். இங்க பாருங்க, இங்க நாமக்கலே வரலாம். அப்ப ரெண்டுமே தப்பு. கரெக்டா? இதுவுமே தப்பு. தோல்னா வந்து மதுரையில அது இருக்காது. ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். முக்கியமான ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் மாலிப்னம்ன்றதான் மதுரையில இருக்கும். அந்த கரடிக்குட்டி அப்படின்ற இடத்துல வந்து மாலிப்னம் மதுரைன்னு இருக்கும். அப்ப தோல்மே தப்பு. அப்ப இது 3மே தப்புனா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். எது இணைனா இதான் கரெக்டான இணை. புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ தமிழ்நாட்டின் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித இது நான் சொன்னது TNPL சொன்னா இல்லையா? பாத்தீங்களா? தமிழ்நாட்டின் எந்த நகரத்தின் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? அதாவது TNPL எங்க? நான் ஆல்ரெடி சொன்னதான், கரூர்ல இருக்கு. கரூர் இஸ் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரூர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய, நம்ம படிச்சது வந்து ஆசியான் படிச்சிருப்போம், இங்க உலகனே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தின் ஏன் நெய்வேலி நிறுவனர்? ஏன் நெய்வேலியில பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா அங்கதான் வந்து நமக்கு பழுப்பு நிலக்கரி அங்கதான் இருக்கு. தாராளமாக நீர் கிடையாது, அதெல்லாம் இல்லை. பழுப்பு நிலக்கரி அங்க மட்டும் தான் இருக்கு, அதனாலதான் அதை பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் ரீசன், வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகேவா? வேற எந்த ரீசனும் இருக்காது. அவைலபிலிட்டி ஆஃப் லிக்னைட், அங்கதான் வந்து நமக்கு லிக்னைட் கிடைக்குது. ஓகேவா? அந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அந்த கண்டென்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது? அப்ப எதெல்லாம் வந்து நம்ம முன்னணியில் இருக்கும் பாருங்க. வாழைப்பழம் நம்ம முன்னணியில் இருக்கோம், தோட்டப்பயிர்ல முன்னணியில் இருக்கும், தேங்காயில முன்னணியில் இருக்கும். ஏலக்காயா? நம்ம ஏலக்காயை பத்தி படிக்கவே இல்லையா லெசன்ல? அப்ப இதான் தப்பு. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர இந்த பயிர். அப்ப ஏலக்காய் தவிர நம்ம மிச்சத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அப்ப ஏலக்காய் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏலக்காய் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம படிச்ச எல்லாமே இருப்பாங்க.
பழத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்குமா? எதுல நம்ம ஃபர்ஸ்ட்? பழத்துல வந்து நம்ம ஒரே நிமிஷம் இருங்க, இது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பழம்ல வந்து நம்ம 3rd பிளேஸ், வாழைப்பழம்ல 3rd பிளேஸ், வாழைப்பழம் அதாவது வாழைப்பழத்துல 3rd பிளேஸ். தோட்டப்பயிர்லையுமே நம்ம நல்லா தான் இருக்கும், தோட்டப்பயிரில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லியிருப்போம், கரும்பு அந்த இதெல்லாம். அப்புறம் தேங்காயில நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஏலக்காய் பத்தி நம்ம அந்த லெசன்ல படிச்சே இருக்க மாட்டோம், அதான் தப்பான ஆன்சர். புரியுதா? புக்கு எவ்வளவு முக்கியம் புரியுதாங்க? ஒவ்வொரு லைன்ல இருந்து எப்படி கட் பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்க. இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு, வந்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்கு. ஓகே, இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. எஸ், இது கரெக்டு. அடுத்து, இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றல் கொண்டுள்ளது. இதுவுமே கரெக்ட். நான் என்ன சொன்னேன்? அது போத் ரைட், ஏ அண்ட் ஆர்னா ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஏ ஆரை விளக்குகிறது. நான் சொன்னா 90% தான் கொஸ்டின் இருக்குன்ட்டு, அதான் இந்த கொஸ்டின் ஆனால் சரியான ஆன்சர். இதுன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை கொண்டுள்ளதுன்றாங்க. கடலோரத்தில் நம்ம காற்றாலை விண்டுவில் வந்து வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. ஓகே, இதை நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலும் பார்த்துக்கோ, டிவிஷன் மாதிரி எடுத்துப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இதானது கரண்ட் அஃபேர்ஸ், இதான் புக்ல இருக்காது. நான் சொன்னா இதான் கரண்ட் அஃபேர்ஸ். 2021 டேட்டா மட்டும் இது பார்க்கணும். அதுபடி லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிஎஸ்பி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில்? பணிகள் நம்ம பார்த்துருப்போம்ல. இதுல அந்த சுரங்கம்லாம் வந்திருக்கவே வந்துருக்காரு. நம்ம அந்த ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. டயக்ராம்ல 64% பணிகள், 28 வந்து தொழில்துறை கொடுத்துருப்பாங்க, 8% வந்து வேளாண்மை நினைக்கிறேன். 64, 8, 28, 8, 16, ஒரு 4, 10 பேலன்ஸ் ஒன்று போட்டீங்கன்னா 8 90 தான் வந்து. சாரி, ஆமா 90 தான் வந்து. அப்ப இது 38. இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 64, 8% வந்து வேளாண்மை தான் ரொம்ப கம்மியா இருக்கும். இதே நான் சொன்னேன், குரோனிக்கல் ஆர்டர்ல கேட்பாங்க, சொன்னா இல்லையா? கேட்டுருக்காங்க பாருங்க. அப்போ பணிகள் ஃபர்ஸ்ட், தொழில்துறை செகண்ட், அக்ரிகல்ச்சர் தேர்ட். இந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இன்னும் மேலே ஒரு கொஸ்டின் இருக்கு போல, அதை விட்டோமா? என்னது இது? எந்த இந்திய நகரம் ஆசியா டேட்டா சென்னை சொன்னா இல்லையா? சென்னை பத்தி கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டு? 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் உணவுப் பொருட்கள் உற்பத்தியின் முதலிடத்தில் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் தாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இது வந்து புக்ல இல்லை, இது நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். தஞ்சாவூர் என்னது? 2021 புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில முதலிடம் தஞ்சாவூர் தான் இருக்காங்க. 2020-21 தஞ்சாவூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல. இட் இஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சி. எது? எம்இபிஜின்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ஏஜென்சி கிடையாதுன்றாங்க. அப்போ மிச்சம் 3மே இருக்கு. டிஸ்கோ வந்து இருக்கு, ஷிப்காட் இருக்கு, சிட்கோ வந்து இருக்கு. இது 3மே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழிற்சாலை வந்து, அதாவது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனமா இது 3 நான் பார்க்குறோம். சிட்கோ, ஷிப்காட்டு, டிட்கோ, இது 3மே வந்து தொழிற்சாலை, அதாவது இண்டஸ்ட்ரியில வந்து வளர்க்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்இபிஜி வந்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எம்எஸ்எம்இ திட்ட குறிப்பு 2017-18 படி நடுத்தர குறுநிலையில் முதலீடு உள்ளது. இது நம்ம அந்த டேட்டாலே வச்சிருக்கு, புக்ல இருக்க லெசன் பாருங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. 2017-18 அப்படியே புக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டா கேட்ட எக்ஸாம். இது அப்படியே இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு எது ஃபர்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நான் சொல்லியிருப்பேன், எம்எஸ்எம்இ நம்ம தான் ஃபர்ஸ்ட். கடன் கொடுக்கறதுல தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட். தொழில் பண்றவனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறது, அதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 2 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டின் மின்சக்தி வழங்கல் தேவை அனல், புனல், அணு உலைகள் மூலமாக கிடைக்கிறது பின்வருவற்றில் பொறுத்துக. அனல் மின் நிலையம் நமக்கு எங்க வரும்? அணு உலை. நியூக்ளியராலே நம்ம கல்பாக்கமா? நியூக்ளியரா நம்ம கல்பாக்கம் தான் நமக்கு 3வது பிளேஸ்ல இருக்கும். அதிகமா நமக்கு ஏதோ வரும்? தெர்மல்ல தான் அதிகமா வரும். நம்ம அந்த டேட்டால புக்ல வச்சிருக்கோம். அதிகமா தெர்மல்ல தான் அதிக பவர் வரும். 2வது காத்து, சோலாரு, 3வது தண்ணி, 4வது தான் வந்து கல்பாக்கம்னு சொல்லியிருப்போம். அப்ப அணுனா வந்து நியூக்ளியர்னா வந்து இது. அப்ப 3வதுக்கு 1ன்னு வரணும். 3வதுக்கு 1ன்றது இது ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 3வதுக்கு 1ன்றது இது ஒரே ஆப்ஷன் தான். இன்னொரு ஆப்ஷன் இங்க இருக்கு. அப்ப செக் பண்ணிக்குவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று என்னதுக்கு? அனல்னா 4ன்றாங்க. அப்ப தூத்துக்குடி, மேட்டூர்ல அனல் மின் நிலையம்னா தூத்துக்குடி. அனல் மின் நிலையம்னா நமக்கு தூத்துக்குடி ஞாபகம் வரணும். என்னது? அனல்னா நமக்கு தூத்துக்குடி, அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு.
புனல் தண்ணினா அப்ப எங்க இருக்கும்? தண்ணினா கடலோர மாவட்டத்துல இருக்கும். அப்ப எங்க எங்க இதுல எது வந்து கடலூர்? பிக்கு வந்து 3ன்னு சொல்றாங்க. பிக்கு வந்து 3 எது? மரவகட்டி, கீழ்மெட்டு, நெல்லித்துறைன்றாங்க. ஹைட்ரோனா தண்ணி, தண்ணி வந்து இங்க இருக்கு. புனல்னா தண்ணின்னு சொன்னா அது இங்க இருக்கு. மரவகட்டி, கீழ்மெட்டு, அதான் கீழே வந்தா தண்ணி ஓடும், அப்ப கீழ்மெட்டுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அணு இது வந்து நமக்கு தெரியும் என்ன, அது கல்பாக்கம் சொல்லிட்டு. காற்றாலை வந்து இது கயத்தூர், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கயத்தூர் தான் வந்து காத்தாறு இருக்கு. நம்ம கயத்தாறுன்னு சொல்லிட்டு இது வச்சிருக்கோம், வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கொலை பண்ண இடம். அது மாதிரி கயத்தூர்னா காற்றாலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 4, தூத்துக்குடி வந்து அனல். செகண்ட் ஒனுக்கு வந்து 3 மரவெட்டி, இது வந்து ஃபர்ஸ்ட் கல்பாக்கமே, கூடங்குளமே, காத்தாலினா வந்து கயத்தூர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள பின்வரும் நடைகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே தான் பண்ணியிருப்பாங்க. தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபாரின் கரன்சி உள்ள வருதோ, அவ்வளோக்கு நம்மளோட ஜிடிபி லெவல் வந்து ஏறும். அதிக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு தான் பண்ணியிருக்கு. நம்ம அதை லெசன்லேயே படிச்சிருக்கோம். அதிக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணக்கூடியதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இது 4மே வந்து ஓகே. எல்லாமே என்னென்னது? தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாரின் வந்து நம்ம உள்ள இழுக்கணுமோ அவ்வளோக்கு நம்மளோட நிகர ரேட் நம்ம பார்த்துருப்போம்ல, டாலர் 2200 சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம்ல, அப்போதான் ரேட்டு ஏறும். அதனால தமிழ்நாடு ஜிடிபியில வந்து செகண்ட்ல இருக்கலாம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். சரியா? ஸோ அப்போ 4மே இது. தமிழக தொழில் வழிகாட்டு மையத்தின் பிரத்யேக பிரிவுகள், ஒற்றை சாளர அனுமதி முறை, முதல்வரி தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு. எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லாமே பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கீழ்கண்டவற்றில் ஒரு இணை எந்த இணை சரியாக உள்ளது, எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்பதானே பார்த்தோம், மேட்டூர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு? நீர்மின் திட்டமா. ஸோ அப்புறம் நமக்கு எது வந்து போது ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் வருது. மேட்டூர்ல வந்து நீர்மின் திட்டம் இருக்கு. மேட்டூர்ல வந்து நீர்மின் திட்டம். நெய்வேலியில் வந்து அணு உலை இருக்கு. கல்பாக்கத்துல எப்படி வீட்டு உபயோகம் வரும்? இது வரவே வராது. கல்பாக்கத்துல தான் நமக்கு என்னது? நியூக்ளியர் தானே வரும். அப்ப இது கிடையாது. திருப்பூர்ல வந்து தோலா? திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம் தானே, இங்கேயும் தோல் வருது. அப்ப இது 2 ஆப்ஷன் தீட்டால இது 2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? திருப்பூரா நம்ம பின்னலாடை நகரம் தானே, தோல்னா வேலூர் தான் வரணும், இது வராது. கல்பாக்கம்னா நம்ம இப்பதான் பார்த்து, கல்பாக்கம் கூட மின்னா அணு மின் நிலையம் நியூக்ளியர் தான் வரணும். அப்ப இதுவும் வரும். அப்ப இந்த 2 விஷயம் சரியான ஆன்சர். மேட்டூர்னா நீர்மின் திட்டம், நெய்வேலினா அணு உலை திட்டம். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்களா, இந்த லெசன்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வளர்ச்சி. தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணு மின் உற்பத்தி நிலையம் உள்ளது? அணுனா நியூக்ளியர் தானே. நியூக்ளியர் எங்கப்பா இருக்கு? இப்பதான் பார்த்த கொண்டாத்துக்கு முன்னாடி கூடன்குளம் அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். மிச்சம் எதுவுமே கிடையாது. கல்பாக்கம், கூடன்குளம் அப்படின்னு ரைட்டான ஆன்சர். ஓகே. அடுத்து தமிழக அரசின் கொள்கை குறிப்பு 2021-22. இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2021-22 அது புக்ல இருக்காது. ஓகே. தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சி அதனோடு தொடர்புடைய இந்திய அளவிலான தரவரிசைகளே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, வாகன உற்பத்தி மற்றும் வாகனம்னு வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்துருமா? அப்ப ஃபர்ஸ்ட் வாகனம்னு வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்துரும். சென்னை தான் ஃபர்ஸ்ட். ரப்பர், நெகிழ் தெரியல, உணவு படப்படுத்துன்னு தெரியல, துணினா நம்ம 2 தானே, 2 இருக்குன்னா துணினா நம்ம 2. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று 2 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று 2 வர்றது இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. கரெக்டா? அப்ப ஆப்ஷன் சி தான் ரெடியான ஆன்சர். அப்ப துணினா நம்ம செகண்ட் பிளேஸ். பாருங்க, துணினா நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். துணினா செகண்ட் பிளேஸ். உணவு பதப்படுத்தல நம்ம 4th இருக்கும். உணவு பதப்படுத்தல 4th இருக்கும். ரப்பர் உற்பத்தியில வந்து நம்ம 3rd இருக்கும். ரப்பர் உற்பத்தியில நம்ம 3வது இடத்துல இருக்கும். ரப்பர்ல 3வது ரப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரப்பர்ல வந்து 3வது இருக்கும். அடுத்தது லாஸ்ட் ஒன் 4. அதான் கார் உற்பத்தியில நம்ம ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ துணினா 2, உணவுனா 4, ரப்பர் நெகிழினா வந்து 3, கார் உற்பத்தியில ஃபர்ஸ்ட். ஓகேவா? கார் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? இந்த கொஸ்டின்லாம் நான் அப்படியே கிரீன் கலர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். புக்ல நாங்க பார்த்து சொல்லிடலாம். ஸோ சிவகாசி யார் சொன்ன? ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஜவஹர்லால் நேரு இஸ் த ரைட் ஆன்சர். சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்படியே புக்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க.
கீழ்கண்டவற்றில் வந்து செயற்கை துறைமுகம் எதுப்பா செயற்கை துறைமுகம் நான் கூட சொல்லியிருப்பேன். 4 லட்சம் அளவான பொருட்பொருள் வந்து சென்னையில தான் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் சென்னை. சென்னை தான் வந்து இந்தியாவிலே செகண்ட் நினைக்கிறேன். இந்தியாவிலே செகண்டான செயற்கை துறைமுகம்னு ஒரே டைம்ல நிறைய பொருட்களை வந்து சேமிச்சு வரக்கூடிய இடம் தான் துறைமுகம் சொல்லியிருப்பாங்க. 4 லட்சம் வாகனங்கள் வந்து ஒரே டைம் அட்ட டைம்ல நிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எண்ணூர் கிடையாது, சென்னை தான். ஓகேவா? எண்ணூருமே சென்னை தான் இருக்கு, ஆனா இங்க சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பின்வருங்கிறது அவரோட தொடர்புங்க. ராணிப்பேட்டை, சேலம், ஈரோடு, நாமக்கல். நாமக்கல்னாலே முட்டை, ரொம்ப ஈஸியா இருக்கு. நாமக்கல்னா முட்டை, ஈரோடுனா மஞ்சள், சேலம்னா வந்து இரும்பு. சேலம்னாலே இரும்பு, இரும்பு இருக்கிறது சேலம். ராணிப்பேட்டைனா தோல். ராணிப்பேட்டை வேலுனாலே நமக்கு தோல் தான். ஓகேவா? அப்ப என்னென்ன வந்துச்சு பாருங்க. ராணிப்பேட்டைனா தோலா 3, சேலம்னா வந்து இரும்பு 4, ஈரோடுனா மஞ்சள் 2, நாமக்கல்னா வந்து கோழிப்பண்ணை 1. அப்ப 3 4 2 1 3 4 2 1 3 4 2 1. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே மாதிரி எல்லா கொஸ்டினும் நல்லா இருக்குமே. இதே தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை, சேலம், ஈரோடு, நாமக்கல். பால்ட்ரினா வந்து நாமக்கல், சேலம்னா வந்து ஸ்டீலு, ஈரோடுனா வந்து டர்மரிக்கு, ராணிப்பேட்னா வந்து லெதர். ஓகே, ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் நினைக்கிறாங்க? எதுக்கு படிக்கிறாங்க? மோட்டார் வாங்கணும். இதே கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, அதே வேற பேர்ல கேட்கறாங்க. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதனாலதான் சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைப்பதற்கான முக்கியமான காரணம். கோயம்புத்தூர் வந்து நம்ம பம்பு சிட்டின்னு பார்த்துருக்கோம், இங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஓகேவா? மான்செஸ்டர் சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகளை வந்து செயல்படுத்துவாங்க. அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகளை செயல்படுத்தினால தான் என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரை சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மத்தெல்லாம் பாருங்க, அதிக எண்ணிக்கையிலான மின் மோட்டார்களை உற்பத்தி செய்யறது கிடையாது. அதிக கல்வி நிறுவனங்களா, அதுவும் கிடையாது. ரொம்ப பார்த்தாலே தப்பா இருக்குது. அதிக அளவிலான நகை உற்பத்தியா, இதுவும் கிடையாது. இது ரெண்டுமே பார்த்தோன்னே அடிச்சிடலாம், ரெண்டுமே கிடையாது. இது வேணா பிஸ் பண்ற மாதிரி. ஸோ துணி ஆலைகள் டியூ டு தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் மோர் டெக்ஸ்டைல் மில்ஸ், அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் திருப்பூர் இஸ் ஆன்சர். இதெல்லாம் எல்கேஜி கொஸ்டின். நம்ம லெவலுக்கு வந்து நல்லா எல்கேஜி கொஸ்டின். அடுத்து டிஐஐசிக்கான விரிவாக்கம் கேட்கறாங்க. என்னப்பா இது டிஐஐசி? நம்ம புக்ல பார்த்தா மாதிரியே இல்லையே. டிஐஐசினா என்னதுப்பா? பாத்துக்கோங்கப்பா. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாட்டு தொழில் முதலீட்டு கழகம் லிமிடெட்னு சொல்றாங்க. ஓகேவா? டிஐஐசிக்கான அப்ரிவேஷன் என்னது? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இந்த மாதிரிலாம் அப்ரிவேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டுவிட்றாங்க, திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டுவிட்றாங்க டிஎன்பிசி, பார்த்து வச்சுக்கோ. ஓகே, சார் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தமிழகத்தின் பங்களிப்பு டேஷ் உள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா இது ஜிடிபி தான் சொல்றாங்க. செகண்ட் பிளேஸ் புக்ல வந்து செகண்ட் தானே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 2024 25, 2025 டு 26, இல்ல 2020 21 கொடுத்துருப்பாங்க. அதனால கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுக்கலன்னா கொஸ்டின் இது ஜிடிபி கொஸ்டின் தான். ஆனா புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. நான் சொன்னா புக்ல இருந்து எடுப்பாங்க, இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா புக்ல இருக்க டேட்டா. நம்ம புக்ல வந்து ஜிடிபில 2 தானே படிச்சோம், அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அங்க இயர் கொடுத்தானுங்கன்னா அந்த வருஷத்துக்கு அனுப்புவாங்க. இயர் கொடுக்கணும்னா புக் டேட்டா படிக்கணும். இப்ப தெரிஞ்ச புக்கே இம்பார்ட்டன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். அது என்ன சொல்றாங்க? 2013 இது 31 மார்ச் 2013 தமிழ்நாட்டில் உள்ள 13,89,00,000 சுய உதவி குழுக்கள் வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை. இப்ப 2013 கரண்ட் ஆஃபீஸா? நான் உங்களுக்கு கேட்கிறேன், 2013 இப்ப கரண்ட் ஆஃபீஸா? கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை வருஷம்? 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, 13 வருஷம் ஆக போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட டேட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. 18,245 கோடி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சுய உதவி குழுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சுய உதவி குழு கேர்ள்ஸ் உமன்கள் இருக்காங்களே, எஸ்ஹெச்ஜி. ஓகேவா? எஸ்ஹெச்ஜி கவர்டு தி அக்ரெசிவ் பேங்க் லோன்ஸ் ஆஃப், அதுவும் மார்ச் மாசம். மார்ச்னாலே பெண்கள்,
மார்ச்னா வந்து பெண்கள் தான் சுயதிகாலனால பெண்கள் 8ன்னு வரணும். அப்ப 8ன்னு இருக்குது என்ன, 2 ஆப்ஷன் இருக்கு. 18ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 வயசுக்கு வந்துட்டாலே இது முன்னாடிதான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இல்ல 18 வயசு முடிஞ்சா 12 முடிச்சிருவாங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்பதான் பெண்ணின் திருமண வயது 21. இது முன்னாடி 18ன்னு வச்சிருந்தாங்களா, அந்த 18. அப்ப சுய உதவிக்குழு 2013 அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 2013 இப்படி ஒரு கோடை போட்டுருங்க, 18 மாறிடுச்சு, அவ்வளவுதான். 18,240 ஏதோ விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தவிர மிச்சம் எல்லாத்தையும் கேட்டு தொலைறானுங்க டிஎன்பிசி. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சிட்கோ பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1971. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். எம்இ பிஜி அப்படின்றது மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல வராது. சிப்காட்டு, சிப்கோ, டிட்கோ, டிஐடிசிஓ, டிட்கோன்றதுலாம் தொழில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு வரும்னு சொல்லி பார்த்தலாம். அதுல சிட்கோ வந்து எப்போ வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1971. 1971 தான் மாத்திருக்காங்க. 1971 யார் பீரியடு, கலைஞர்னு நினைக்கிறேன். ஓகேவா, சிட்கோ வந்து அப்பதான் வந்து தொழில் பொதுத்துறை நிறுவனமாக மாத்திருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகே, 71 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். ஓகேவா, ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷம் எம்ஜிஆர் வந்து இது பண்ணுவார். 1972 எம்ஜிஆர் அப்பதான் வந்து அதிமுகவே வரும். அப்போ கலைஞர் தான் கண்ண மூடி வச்சிடலாம். ஏன்னா 1972 தான் நமக்கு என்ன பண்ணுவார், எம்ஜிஆர் வந்து கட்சியை உருவாக்குவார். அப்ப வந்து கலைஞர் தான். சிப்கோனாலே 1971 கலைஞர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே கொஸ்டின் எத்தனை வாட்டர் கேட்பீங்க. ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவில் 90% தீப்பெட்டி பங்களிப்பு செய்வதால் சிறி ஜப்பான் என்று குறிப்பிட்டது எது? சிவகங்கை. சிவகங்கை. நான் சொன்னால அதே கொஸ்டின் எத்தனை வாட்டி கேட்டுருக்கேன் பாருங்க. இதுவும் புக்ல இருக்கும், நான் சொல்லியிருப்பேன். இந்தியாவில 90% தீப்பெட்டி இவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேட்டுருக்காங்க பாருங்க. கூற்று காரணத்தோட கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் நீங்க அந்த லெசனை படிக்கலன்னா தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி ஒரு ரீட் விட்டுருங்க. நான் வீடியோ போட்டுருப்பேன், அப்படியே புக்கை வச்சே போட்டுருப்பேன். என் வீடியோ வச்சு அப்படியே புக்கை வச்சு பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சிடும். லைன் பை லைன் பச்சு முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் இன்னும் போயினே இருக்கு பாருங்க. எத்தனை கொஸ்டின் தெரியல, கவுண்ட் போயினே இருக்கு. 50 மேல போயிடுச்சு போல. 2019-20 ஆண்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் டான்ஜென்கோ பின்வரும் மாவட்டங்களில் மிகுந்த சூரிய மின் திட்டத்தை நிறுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை எங்கெங்க நிறுவுதான்? இது பாருங்களேன், நீலகிரி மட்டும் வராது. நீலகிரியில் எப்படி வந்து அந்த சூரிய மின்சக்தி போட முடியும்? நீலகிரி ஒரு பனி பிரதேசம் மாதிரி, அதாவது பனி பிரதேசம் கிடையாது, அதிகமாக கூலிங்கா இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க போய் நம்ம எப்படி ஒரு சூரிய மின்சக்தி வைக்க முடியும்? சூரிய மின்சக்தி இருக்குன்னா வெயில் அதிகமா அடிக்கணும். வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல பண்ண முடியும். அப்ப நீலகிரி மட்டும்தான் ஓகே. நீலகிரி பாருங்க, இதுல நீலகிரி ஆப்ஷன் 2 இருக்கு, இதுலயும் ஆப்ஷன் 2 இருக்கு. அப்ப இதுவும் போயிடும். இதுலயும் ஆப்ஷன் 2 இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் அந்த கொஸ்டின் ஆனா சரியான ஆன்சர். ஒரு கொஸ்டின் நம்ம தெரியலனாலும் இப்படிதான் லாஜிக்கலா யோசிக்கணும். ஏன்னா நீலகிரியில வராது சூரிய மின்சக்தினாலே. நீலகிரி எப்படி வரும்? அப்ப தேனி, ஈரோடு, சேலம். தேனி, ஈரோடு, சேலம். நம்ம ஷார்ட்கட் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேனி எங்க வந்துட்டு போகுது நமக்கு? இப்படி இருக்குன்னா தேனி வந்து இங்க இருக்கும். மதுரை, சிவகங்கை, தேனி. மதுரை, அதாவது தேனி இருக்கும், மதுரைக்காரன்டான்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் கொடுக்கும். மதுரை, தேனி, பக்கத்துல வந்து என்ன இருக்கும்? சிவகங்கை இருக்கும். ஸோ தேனி இங்க இருக்கு. ஈரோடு அந்த முக்குல இருக்கும். சேலம் வந்து இங்க இருக்கும், மேல இருந்து இப்படி கீழே வரும். மேல இருந்து கீழே வந்து 3ஆவது சேலம். கரெக்டா? சேலத்து மாம்பழம், பசி எடுக்கும். பூரி, 2 பூரி. தர்மபுரி, கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கருப்பா இருக்கு, அதான் கரூர். அப்படியே மேல இருந்து இப்படி கீழே வரும். இதை பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த ஷார்ட்கட்டு. 1943 ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், பேங்க் ஆஃப் மெட்ராஸ். பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது மெட்ராஸ் வங்கி. அந்த வருஷம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 1843 அப்படின்றத அந்த வருஷம். பிரிட்டிஷ்ல தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி, ஃபர்ஸ்ட் மாடர்ன் பேங்க். ஞாபகம் வச்சுக்கணும், மாடர்ன் பேங்க் in Tamil Nadu was established by British in 1843. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் இந்தியா டேஷ் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உள்ளது. நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் பேஜ்லயே 11 போட்டிருப்போனா. ஸோ 11 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதான், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சார், ஆனா மக்கள் பாப்புலேஷன்ல 3வது இருக்கு, இங்க 6வது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3வது இடத்துல 6%, 6 விழுக்காடுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த 6 விழுக்காடு தான் இங்க 6வது போட்டுருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில, அதாவது பூலோக அடிப்படை ஜாகிரபியில வந்து 11வது, மக்கள் தொகை அடிப்படையில 3வது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பச்சிட்டே வந்தீங்கன்னா 6% கொடுத்துருப்பாங்க. அந்த 6% தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் 11வது மிகப்பெரிய மற்றும் 6வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உள்ளது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது புக்ல இல்லைங்க, இது புக்ல இல்லாத டேட்டா, புது டேட்டா. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சினா என்னது? அட்டாமிக் எனர்ஜி ரிசோர்ஸ்.
அணு ஆற்றல், நியூக்ளியர் சொல்லுவோம்ல, அது ஆட்டம்னா அணு தானே சொல்லுவோம். ஸோ அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கான்? IGCAR அப்படின்ற இடத்துல இருக்கு. IGCAR. இஸ்ரோ கிடையாது, இஸ்ரோ கிடையாது, கேட் கிடையாது. ஸோ இதுல எதுவுமே இல்லைன்னா IGCAR, ஐஜிகார் அப்படின்றதான் ஆன்சர். கார்ல ஆட்டம் போடினா முடிஞ்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? எந்த நகரம் ஆசியான் டெட்ராய்டு? இது எத்தனை வாட்டி தான் கேட்பீங்க, எத்தனை வாட்டி கேட்டுருக்காங்க? ஆசியான் டெட்ராய்டு சென்னை. ஏன் ஆசியான் டெட்ராய்டுன்னு சொல்றாங்க? அதிக கார் உற்பத்தி வந்து பண்றதுனால ஆசியான் டெட்ராய்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டு அரசு தொழில் முனைவோட்டு கழகம் சிப்காட் நம்ம எப்ப பண்ணிருக்காங்க பாருங்க. இதுவும் 1971 தான். இப்பதானே பார்த்தோம் சிப்காட் தானே, அது சிப்காட் தானே அதுவும் பார்த்தோம், இல்ல வேற அது? ஒரே நிமிஷம். எங்க போச்சு அந்த கொஸ்டின்? என்னங்க அதுக்குள்ள காணாம போச்சு? ஒரே நிமிஷம். இப்பதான் 1971 சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அடிச்சோம். இங்க பாருங்க, ரெண்டுமே 71 தான். சிட்கோ நல்லா பாத்துக்கோங்க, சிட்கோவும் 1971 தான். ஓகேவா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடிதான். சிட்கோவும் 1971 பொதுத்துறை நிறுவனம் மாத்திருக்காங்க. இப்ப பார்த்த கொஸ்டின் இருக்குல்ல, அதுவுமே 1971 தான் வருது. இப்ப பார்த்த கொஸ்டின் என்னது? சிப்காடுமே நமக்கு 1971 தான் சொல்றாங்க. ஓகேவா? 1971 தான் சொல்றாங்க. சிப்காடுமே நமக்கு 1971 தான். ஓகேவா? என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. அது பொதுத்துறை நிறுவனமா மாத்துறாங்க. இது அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சிட்கோவை பொதுத்துறை நிறுவனமா 1971 பண்றாங்க. சிப்காட் 1971 அப்பதான் வந்து ஆரம்பிக்கிறாங்க, நிறுவப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எத்தனை டேட்டா வந்துட்டே இருக்கு பாருங்க. இது வந்து பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் வந்து பெரம்பலூர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அங்கதான் கேர்ள்ஸ் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்றதா சொல்றாங்க. ஓகேவா? பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் பெரம்பலூர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்தது, ஏன் சென்னை வங்கி தலைநகரம்னு சொல்றாங்க? ஏன் சென்னை வந்து வங்கி தலைநகரம் சொல்றாங்க? நம்ம அது புக்லயே கொடுத்துருப்பாங்க, செகண்ட் பேஜ்லயே. நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அதிக அளவில் நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுத்துருப்போம். அதான் அந்த கொஸ்டின் சரியானதான் வங்கி தலைநகரம் சொல்றாங்க. ஓகே. அந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எது பெருசா ஆன்சர் இருக்கோ அதான் சரியான ஆன்சர். எது வந்து பெருசா கொடுத்துருக்காங்களோ அதான் ஆன்சர் வரும். 90% டிஎன்பிசி அப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயும் பாருங்க, எது பெருசா இருக்கோ அதான் ஆன்சர். அப்படிதான். சத்து பாருங்க, தமிழ்நாட்டு சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ வந்து எப்ப துவங்கப்படுதுன்னு கேட்கிறாங்க. 1970. டான்சிட்கோ வந்து நமக்கு 1970 வந்து பண்ணியிருக்காங்க. சிட்கோ வந்து பொதுத்துறை நிறுவனமா மாத்துறது வந்து நமக்கு 1971. அப்ப டான்சிட்கோன்றது நமக்கு 1970. ஓகேவா? அப்ப 70, 71 எல்லாமே கலைஞர் தான் போனோம், கலைஞர். அதே மாதிரி சிப்காடு நமக்கு எப்பதான் வந்துச்சு? சிப்காடு நமக்கு 1971 தான் வந்துச்சு. கரெக்டா? ஒரு வாட்டி தான் படிக்கணும், ஒரு வாட்டி படிக்கும் போதே மைண்ட்ல ஏற்றிங்க. நானே இப்பதான் பார்த்தேன். ஓகே, மறந்துச்சு, இப்பதான் ஞாபகம் வருது. ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாட்டு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் கொண்டு முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாடு வந்து சிமெண்ட் உற்பத்தியில 3வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரா, செகண்ட் வந்து ராஜஸ்தான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரா, செகண்ட் வந்து ராஜஸ்தான். ஏபி, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஆந்திர பிரதேஷ், செகண்ட் வந்து ராஜஸ்தான், தமிழ்நாடு வந்து தேர்ட் இருக்கும். இது நம்ம புக்ல படிச்சிருப்போம். ஆனா இப்ப கொஸ்டின் எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல யார் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு, தமிழ்நாட்டுல யார் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுப்பா அப்படின்னு. தமிழ்நாட்டுல யார் ஃபர்ஸ்டா? அரியலூர், கோயம்புத்தூர், இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. கோயம்புத்தூரும் திருநெல்வேலியும் அரியலூரும் விருதுநகரும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதான் 1 மற்றும் 3, 1-3 தான் வந்து தமிழகத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க சிமெண்ட் உற்பத்தியில. ஓகேவா? கோயம்புத்தூர் வந்து நம்ம பம்பு சிட்டின்னு பார்த்துருப்போம். பம்புனா என்னது? தண்ணியில வந்து பம்ப் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம சிமெண்ட்ல போட்டா வீட்டு தண்ணி பிடிப்பாங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பம்பு சிட்டினா கோயம்புத்தூர் அவங்க ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ சிமெண்ட் அடிச்சா பம்புல தண்ணி அடிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அரியலூர், அதான் சிமெண்ட் போட்டல தண்ணி அடிச்சா என்ன ஆகும்? அதை அரிச்சிட்டு போயிடும், சிமெண்ட் வந்து அரிச்சிட்டு போயிடுது. அப்போ அரியலூர், கோயம்புத்தூர். சிமெண்ட்ல தயாரிப்பு நிறுவனம்ல தமிழகத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஓகே. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின் இது? தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொதிக்கை இணையம்.
எது வந்து கரெக்ட்னு கேக்குறாங்களா? இது நான் சொல்லியிருக்கேன். செங்கல் வந்து ஆழ்துளை கிணறு. நல்லா ஆழமா தோண்டி எங்க மண்ணு நல்லா மண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த பாக்ஸ் நான் சொன்னா அந்த கொஸ்டின் கொடுப்பாங்க. திருச்செங்கோடுனா ஆழ்துளை கிணறு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 இருக்கிறது எல்லாமே 3 தான் இருக்கா? ஓகே. கரூர் வந்து நமக்கு எது வந்து போகுது? நமக்கு கரூர்னா வாகனமா? கரூர்னா வாகனம். அந்த பஸ் தயாரிக்கிறது சொன்னா கரூர்னா டிஎன்பியில அந்த பஸ் தயாரிக்கிறது. அப்ப ஃபோர்த் ஒனுக்கு 2 இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான். ஒன்னு இது, இன்னொன்னு இது. அப்ப இது ரெண்டும் வராது. ஓகே, ஒன்னு இதா இருக்கும். அதான் ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ போட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் சேலம்னா ஃபர்ஸ்ட். சேலம்னா மரவள்ளிக்கிழங்கு. ஓகேவா? மரவள்ளிக்கிழங்கு அந்த இது போட்டிருப்பாங்களே, அது ஏதோ இது ஜவ்வரிசி போட்டிருப்பாங்களா? சேலம்னா ஜவ்வரிசி. அது மரவள்ளிக்கிழங்குன்னு மாத்தி கொடுத்துருக்கீங்க, வேற ஒன்றும் கிடையாது. சேலம்னா மாங்கனீஸ் பார்த்துருப்போம். சேலம்னா வந்து எஃகு நகரம், இரும்பு தொழிற்சாலை. இப்ப சேலம்னா மரவள்ளிக்கிழங்கு, ஜவ்வரிசி சேலம்ல சொல்றாங்க. அடுத்தது தேர்ட் ஒன்று ஃபோர்த்துனா ராஜபாளையம்னா நமக்கு பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம படிச்சிருப்பான் ராஜபாளையம்னா அந்த பருத்தி காட்டன் அறுவை சிகிச்சை பொருட்கள் எல்லாம் பண்றாங்க. அந்த பாக்ஸ் இருக்கும் பாருங்க, ஒரு பேஜ்ல லைனா கொடுத்துருப்பாங்க பாருங்க. புதுசா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைனா சொல்லியிருப்பான். அதுல இருந்து எடுத்துக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது எப்போ? 1994. ஓகேவா? நமக்கு 1991 தான் வந்து எக்கனாமிக்ஸ் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா? தாராளமயமாக்கல் சொல்லிட்டு 1991 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் 1994 ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் முதல் மாநில நிதி ஆணையம்ன்றது எப்ப கொண்டு வராங்க? 1994 கொண்டு வராங்க. அது மாதிரி சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான். எத்தனை வாட்டி அந்த கொஸ்டின் கேட்பீங்கப்பா? ஜவஹர்லால் நேரு எத்தனை வாட்டி இந்த கொஸ்டின் கேட்பாங்க? அடா பாவீங்களா, இது நம்மளே 3 வாட்டி பார்த்துன்னு நினைக்கிறேன். நம்மளே 3 வாட்டி பார்த்துட்டோம்ல. பின்னொன்றில் எது சரியாக பொருந்தி உள்ளது? கரூர்னா பஸ், கரெக்ட். தூத்துக்குடி முக்கியமான ரசாயன உற்பத்தி, ஆமா கரெக்ட். சென்னைக்கு அடுத்தது தூத்துக்குடி தான் இருக்கும் போது. சேலம் எஃகு நகரம், இதுவும் கரெக்டா இருக்கேன். என்ன கேட்கறேன்? கரெக்ட், சரியான பொருந்தி உள்ளது. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஈரோட்ல வாகனமா? இதான் தப்புன்னு நினைக்கிறேன். ஈரோட்ல வாகனம் வராது, மஞ்சள் தானே வரணும். சென்னை தானே வாகனம்னு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? 4 வரக்கூடாது. ஏன்னா சேலம்னா எஃகு, தூத்துக்குடி தான் முக்கிய ரசாயனம், கரூர்னா பேரு. முடிஞ்சிச்சா? அடுத்து கமான். அடுத்து இது எனக்கு புதுசா இருக்கு, புக்ல இல்லாத, இது புதுசா இருக்குங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க? பொருத்தமான தேர்ந்தெடுக்க. இது மட்டும் தான் கரெக்ட். ஆயத்த தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி. திருச்சியில 1960 எடுத்துட்டு வராங்க. 1969 தான் வந்து யார் வருவாங்க? நமக்கு டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் வரும். 1969 தான் தமிழ்நாட்டுல அறிஞர் அண்ணா வந்து ஆட்சி பிடிப்பாரு. அப்போ 1960 தான் காங்கிரஸ் தான் பண்ணியிருக்காங்க. திருச்சியில என்ன பண்ணியிருக்காங்க? சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்னது? ஆயுத தொழிற்சாலை நிறுவனம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1960 காங்கிரஸ் தான் இருப்பாங்க. காங்கிரஸ் தான் எடுத்துட்டு வராங்க. மிச்சம் எதுவுமே அப்ப தப்பு. அப்ப இது என்னென்ன வருஷம் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. மெட்ராஸ் சுத்திகரிப்பு நிலையம் எப்ப பண்ணாங்க? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் எப்ப பண்ணாங்க? மெட்ராஸ் ஃபெடரலைசேஷன் லிமிடெட் எப்ப பண்ணாங்க சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கமான். தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. எது மத்திய அரசால் பண்ணல? தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், டிஐஐசி. நம்ம பார்த்துருப்போம்ல, டிஐஐசி. ஆனா எக்ஸ்பான்ஷன் பார்த்தல, அது வந்து தமிழ்நாடு அரசு ஓனா பண்ணுது. நெய்வேலி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தருது. இந்துஸ்தான் பேர்லயே இருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்துஸ்தான் பேர்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். வேற என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்? சேலம் ஸ்டீல் பிளான்ட், எஃகு நிறுவனம், இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மூணுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப்ல தான் போயிட்டு இருக்கு. அப்ப டிஐஐசி மட்டும்தான் நம்ம ஓன் தமிழ்நாடே வந்து பாத்துக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப தமிழ்நாடு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் நாட் ஏ யூனியன் கவர்மெண்ட் கீழே வராதது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாட்டின் பின்னல் ஆடை உற்பத்தியில் அதிகம் உள்ள இடம் எது? பின்னல் ஆடைனாலே திருப்பூர் தான். இதே 2 வாட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பின்னல் ஆடைனா திருப்பூர் தான். ஓகேவாங்க? இது பின்வரும் தவறானதை காண்க. தவறானது எது? தப்புன்னு கேக்குறாங்க.
எது தப்பு? என்னது என்னங்க இது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தானே வருதுன்னா பிரைஸ்ன்றது இது தப்பு. இங்க பிரைஸ்ன்னு வரக்கூடாது, ப்ராடக்ட்னு வரணும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு வரணும். ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் ஜோனா? ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் வராது நமக்கு. இங்க நம்ம என்ன வந்துரு போகுது? எக்கனாமிக் ஜோன். இது எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் இல்லை, எக்கனாமிக் ஜோன். இது ரெண்டு தான் தப்பு. அப்போ 2-4 இஸ் த கரெக்ட். ஏன்னா இது ரெண்டு தான் தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஜிஎஸ்டிபினா கிராஸ் டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இங்க பாருங்க, ப்ராடக்ட் கரெக்டா இருக்கு. ஜிடிபில இருந்தா ஜிஎஸ்டிபியே வரும். என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்துருவாங்க பாருங்களா, ரொம்ப முக்கியம் இருக்கு. ஏன்னா ஜிடிபி இருந்தா ஜிஎஸ்டிபி வரப்போகுது. அப்ப இங்க ப்ராடக்ட் தானே வரணும். சிப்காட் இதுவுமே பார்த்து வச்சோம். சிப்காட் என்ன எக்ஸ்பான்ஷனு? ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன், தொழில்துறை வந்து வளர்க்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் ஆஃப் தமிழ்நாடுன்றாங்க. தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம். தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம் தான் சிப்காட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்டு. ஏஆர் வந்து விளக்குது. கொஸ்டின் என்ன சொன்னாங்க, 90% தான் ஆன்சரா இருக்கும். கொஸ்டினே படிக்கல, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுப்பாங்க. இது ஏற்கனவே பார்த்து கொஸ்டின் மாதிரி இருக்கு, திரும்ப ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் டேஷ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது. சென்னை இஸ் த லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர்ஸ் ஹப் இன் இந்தியா. எத்தனாவதுனா செகண்ட். எலக்ட்ரானிக்ஸ்ல செகண்ட்ல இருக்குங்க. நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல செகண்ட்ல இருக்கும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ்ல சென்னை வந்து செகண்ட்ல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சென்னை வந்து செகண்ட் பிளேஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் TRRI, தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். டீனா தமிழ்நாடு, RRIனா ரிசர்ச், அதாவது ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆடுதுறை. ஆடுக்கு அரிசி போடுங்க, ஆடுக்கு அரிசி போடுங்க, அவ்வளவுதான். ஆடுனா அரிசி, ஆடுனா அரிசி. அது மாதிரி தஞ்சாவூர் நம்ம எதுவும் பார்த்துருவேன். தஞ்சாவூர்ல தான் அதிக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்த உணவு தானியம் இது பண்றதுல அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ நாகப்பட்டினம் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை. நாகப்பட்டினம் எதுலையுமே நான் படிக்கவே இல்லை. ஸோ கோயம்புத்தூருக்கும் அரிசிக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்து கமான். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. பொருளாதாரம்ல நம்ம என்ன இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. தமிழ்நாடு இஸ் அன் இன்னோவேஷன் பேஸ்ட் ஆன் டேஷ் வித் ஏ ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்ல நம்ம பொருளாதாரம் அதிகமா இருக்கும். நிர்வாகம், சமூகம், கலாச்சாரத்துல கிடையாதுன்றாங்க. இருக்கிறதுலே பொருளாதாரம் தான் சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இது கரண்ட் அஃபேர்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ் புக்ல கிடையாது. 2022-23 இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபியோட தமிழ்நாடோட ஜிடிபி அதிகமா இருக்கும். அந்த கொஸ்டின். இந்தியாவோட ஜிடிபியோட தமிழ்நாடு ஜிடிபி அதிகமா இருக்கும். இந்தியாவோட ஜிடிபி பாருங்களேன் 7.24 இருக்கும். கொஸ்டின் என்னன்னா, 2022-23 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு ஜிஎஸ்டிபி அதே காலகட்டத்தில் இந்தியாவோட ஜிடிபியோட வளர்ச்சி வந்து 7.24 தான் இருக்கு. 7.24 தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இருக்கிறதுல இது பெரிய ஆப்ஷன். எல்லாமே 8 தான். 8ல எது பெரிய ஆப்ஷன்? 8.19 இந்த விஷயம் தானே சரியான ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப மிகைப்படுத்தி இருக்கு. இந்தியாவை விட தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி அதிகமா இருக்கு. அப்ப இதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 2022 நம்ம யார் வந்துட்டா? ஸ்டாலின் வந்துட்டு இருக்கோம். 2022-23 ஸ்டாலின் வந்துட்டார். அந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க. டிட்கோ வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு முகாமை கீழ்கணும் தொழிலை வளர்க்க உதவுது. எதை வந்து டிட்கோ வந்து எதை வந்து பண்றாங்க அப்படின்னா, லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ரொம்ப முக்கியமானது. டிட்கோ வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, கனரக மற்றும் நடுத்தர தொழில் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் டிட்கோ வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து ஷிப்காட் படிச்சிருப்போம், அப்புறம் சிட்கோ வந்து படிச்சிருக்கோம், இப்ப டிட்கோ வந்து படிக்கிறோம். டிட்கோ வந்து எதுக்கு? கனரக மற்றும் நடுத்தர, லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேலு. இது வந்து 1970 பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1970 ஆரம்பிக்கிறாங்க. 71 பொதுத்துறை நிறுவனமா மாத்துறாங்க. இதுமே 1971 பார்த்தோம். டிட்கோ வந்து இது பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து மத்திய அரசின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடவும். மத்திய அரசு நிதி, அதாவது மத்திய அரசு கீழே வந்து செயல்படக்கூடியதுன்னு கேட்டாங்கன்னா மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட்.
மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பண்றாங்க. இது பேர்லயே தமிழ்நாடுன்னு இருக்கு, இதுலயும் தமிழ்நாடுன்னு இருக்கு, இதுலயும் தமிழ்நாடு இருக்கு. அப்ப தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சாலே அது கண்டிப்பா தமிழ்நாடு தான் ரன் பண்ண போகுது. டிஎன் அப்படின்னு ஆரம்பிக்குதுல, தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, இதுலதான் தமிழ்நாடுன்னு இல்லை. அப்படிதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஏன்னா மெட்ராஸ்ன்னு இருக்கு, மெட்ராஸ்னா அப்ப வச்சுது, நம்மளுக்கு தான் பேரை மாத்திட்டாங்க. தமிழ்நாடு 1960 பேரை மாத்திட்டாங்களே, அப்ப எப்படி இது பண்ணாங்க? அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் விட்டாங்க போல. அடுத்தது தொழிற்சாலை மற்றும் அதன் மாவட்டத்தின் பொறுத்துக. தொழிற்சாலை ஒரு மாவட்டத்தை வந்து பொறுத்து சொல்றாங்க. நமக்கு என்ன வந்து போகுது? ஐசிஎஃப் சென்னையில் இருக்கு, ஐசிஎஃப்னாலே நமக்கு சென்னை. 4th ஒன்னுக்கு சி பாருங்க, 4th ஒன்னுக்கு 3, 4th ஒன்னுக்கு 3 இருக்கு, 2 ஆப்ஷன் வந்து இப்ப 2 ஆப்ஷன் தூக்கி விட்டுருங்க. அப்ப இது ரெண்டு ஏதோ ஒண்ணுதான். ஏன்னா ஐசிஎஃப் வந்து சென்னையில் இருக்கு. ஐசிஎஃப்னா அதுக்கு அந்த ட்ரெயின் உதிரிப்பாங்க, அது சென்னையில இருக்கு. என்எல்சி, என்எல்சி வந்து நமக்கு எங்க இருக்கு? கடலூர் தானே இருக்கு என்எல்சி. என்எல்சி வந்து கடலூர் கிட்ட இருக்கு. ஓகேவா? கடலூர். அப்ப 3வதுக்கு 4, 3வதுக்கு 4 வருது, இது ஒண்ணுதான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அப்ப மிச்சத்தை பாருங்க. பிஹெச்பிஎல், பிஹெச்இஎல் வந்து எங்க இருக்கு நமக்கு? திருச்சியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2வா? ஃபர்ஸ்ட் ஒன் 2. பிஹெச்இஎல் வந்து நமக்கு திருச்சியில இருக்கு. இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிஹெச்இஎல்லாம் இதோட எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. திருச்சியில இருக்கு. ஹெச்பிஎல் வந்து நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. ஹெச்பிஎல் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐசிஎஃப் சென்னை, என்எல்சி வந்து கடலூர், ஹெச்பிஎல் வந்து நமக்கு கோயம்புத்தூர், பிஹெச்இஎல் வந்து நமக்கு திருச்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது என்னது? முடிஞ்சிச்சு, அவ்வளோதானா? அவ்வளோதான். சிவகாசி யார் சொன்னது? ஜவஹர்லால் நேரு தான் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகேங்க, இது கோயம்புத்தூர், இதுவுமே பார்த்தாச்சுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 11th லெசன்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50-60 கொஸ்டின் பார்த்துருப்போம். எல்லாமே அந்த ஒரு லெசன்ல மட்டும் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல நமக்கு மொத்தம் 25 கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது யூனிட் 5 இப்போ புதுசாக மாத்திருக்கேன். யூனிட் 5ல டிஎன்பிசில நமக்கு எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கறாங்க. ஸோ இந்த யூனிட் 5 வந்து எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு பொருளாதாரமும் வரும், அதுக்குள்ள தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு 2 யூனிட்டும் மெர்ஜ் ஆகி ஒரே லெசன்ல இருக்கும். ஸோ இந்த லெசன்ல இருந்து ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இது முன்னாடி வந்து நம்ம சிலபஸ் பிரிக்கல. இப்போ யூனிட் 5ல இருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 3 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் 3 கொஸ்டின்ங்க. 20 பேஜ் தான். நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டேன், பார்க்கலாம் பார்த்துருங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினும் அனலைஸ் பண்ணியாச்சு, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு அந்த திருப்பூர், கரூர், சேலம், மதுரை, அது என்னென்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நெல்லூர் பத்தி நம்ம எத்தனை இருக்குன்னு கேட்கறாங்க. ஜிடிபி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஜிடிபி, நிதி ஆயோக்கு, மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட் அதை நம்ம பார்த்துருவோம். அப்போ அது போக மிச்சம் இருக்க டேட்டாலாம் அப்படி தானே கேட்கறாங்க. ஜிடிபி செகண்ட் பிளேஸ் வருஷமே மென்ஷன் பண்ணா அப்படி செகண்ட் பிளேஸ் கேட்டாங்களா இல்லையா? புதுசாக என்ன பட்சம்? சிட்கோ, டிட்கோ, அப்புறம் வந்து டான் சிட்கோ, அதெல்லாம் எப்போ இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா? அது மாதிரி பார்த்தோம். ஒரு சிலது மட்டும் தான் புதுசாக இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே அந்த புக்ல இருக்க கொஸ்டின் வந்துச்சு. கரெக்டா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இதே மாதிரி எக்கனாமிக்ஸ் தொடர்ந்து அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி போடுவோம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை மூலம் விடைபெறுது உங்கள் ரூபன். வணக்கம்.